என்ன சம்மந்தி பண்ணுறேன்? அதுங்களா புது புது மரம் பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்தது. இது நம்ம வீட்டு மரம். அதனால் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து பேப்பரை கிழிச்சு போட்டு வெள்ளையத்தை போட்டு ஊற வச்சிட்டேன். இது மஞ்சள் இது மஞ்சள் இது அது இப்போ என்ன ஆட்டி இதில் மஞ்சள் சேர்த்துக்கணும். மஞ்சள் சேர்த்து மரத்தில் பூசுறதா? பூசுறதுக்கு வந்து தண்ணி தெளிச்சுக்கணும். பூசுனா சாணி பூசுன மாதிரி இருக்குமா? ஆமாம், இந்த பாருங்க இப்படி பூசிக்கணும். திடவை வச்சுட்டு தண்ணி கழுவிட்டு தெரியுதுங்களா, இப்படி தண்ணி தொட்டு தொடவணும்னா மரம் வந்து நல்லா ஓட்டையெல்லாம் அடைச்சி நல்லா ஓட்டையெல்லாம் ஃபுல்லாகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூங்கில் மரத்துக்கு அப்பப்போ போட்டு வலிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், புடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம பிளாஸ்டிக் மரத்தை விட இதுதான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் மரத்தில் வந்து உமி வராது, ஆனால் இதில் நல்லா உமி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மரம் வாங்கினாலே, ஆனால் விலை கூட தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பக்கமாக இது வரும் பத்திரமா வச்சிட்டோம்னா. ஏன்னா நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 93 வாங்கினது வந்து இப்போ தான் 2022 என்னமோ தான் உடஞ்சி போச்சு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம அப்பப்போ இது மாதிரி செஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், புது மரம் இது பழசு, நம்ம வீட்டு மரம். இது பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்தது. அதனால் சரி, அங்கே வந்து இதே மாதிரி செக்கு உரல் இல்லையில்ல, உரலில் போட்டாலும் வீட்டில் ஆட்ட முடியாதுல்ல மேல் வீடுங்கிறதுனால. அதனால் வலிச்சுட்டு இருக்கிறாங்க. வலிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எது வேணாலும் புடைச்சிக்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து பிளாஸ்டிக் மரம் வச்சுருக்காங்க, இருந்தாலும் அதில் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் வந்து யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மரம் இதுதான் ட்ரெடிஷ்னல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.